வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார்லிக் சூப் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கார்லிக் சூப் செய்ய ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். 200 மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். பதினஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பூண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பூண்டையும் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கிட்டோம். நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல டேஸ்டான கார்லிக் சூப் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.